Hello students, welcome to Farkar Academy. நான் உங்கள் பாலா பேசுறேன். இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக் டேம் 3 பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ டேம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இயல் வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயலில் என்னெல்லாம் படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இயலில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், செய்யும் தொழிலே தெய்வம், கல்லிலே கலைவண்ணம். செகண்ட் இயலில் தனிப்பாடல், அந்த காலம் இந்த காலம், நாடும் நகரமும். தேர்ட் இயலில் வந்து குற்றால குறவஞ்சி, மரமும் பழைய குடையும் அப்படின்ட்டு மொத்தம் எத்தனை 6 2 8 டாபிக் வந்து படித்தால் வந்து போதுமானது. இல்லை திருக்குறள்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வீடியோவில் வந்து இதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்ப்போம். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், எதை மட்டும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த திருக்குறள் இருக்கா, இனியவே குறள். ஓகேவா, இது வந்து நல்லதாக பேசுகிறது மாதிரி தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களே வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. திருக்குறள் கொடுத்து, பொருள் கொடுத்து, சொல்லும் பொருள் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். அதனால் நான் அதை ரீட் பண்ணி வாசித்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. மேலும் இதில் திருக்குறளுடைய எக்ஸ்ட்ரா புக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கல. அதனால் இந்த 10 திருக்குறள் மட்டும் படிங்கள், போதுமானது. அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம். இந்த பாடலை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா, பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம், கையும் காலம் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வேலை நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினமும் வேலை உண்டு, குல மானம் உண்டு, வருங்காலம் உண்டு என அதை நம்பிடுவோம். செய்யும் தொழிலை தெய்வம், காயும் ஒரு நாள் கனியாகும், கனவும் ஒரு நாள் நினைவாகும், காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம் அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங்கு தான். ஓகேவா, ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை வந்து நம்ம மக்கள் கவிஞர் அப்படின்ட்டு அழைக்கிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா எளிய தமிழில் வந்து எல்லாருக்கும் புரியும்படி கவிதைகளை வந்து எழுதியிருப்பார். திரை இசை பாடல்களை வந்து எழுதியிருப்பார். அந்த திரை இசை பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளிகள், உழைக்கும் மக்களுடைய துயரங்களையும் அவங்களுடைய பொது உடைமை சிந்தனைகளையும் வந்து இவருடைய பாடலில் வந்து பாடியிருப்பார். இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொல்வதற்கு இவர் பட்டுக்கோட்டையில் பிறந்தவர். பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிறது ஊரில் வந்து பிறந்திருக்கார். இவர் 1930 1959 வரைக்கும் வாழ்ந்தவர். ஓகேவா, இல்லை முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர். இவர் எளிய தமிழில் கவிதைகளை எழுதியிருக்காரு. திரை இசை பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் பற்றி பாடியிருக்காரு. இவர் வந்து எந்த ஊரில் பிறந்தார்னு கூட கேட்கலாம். செங்கப்படுத்தான் காடு. ஓகேவா, இவ்வளோதான் வந்து இதோடைய கொஸ்டின். இல்லை இந்த பாடல் வரிகள்லாம் கொடுத்து கேட்க வாய்ப்பில்லை, லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்த கல்லிலே கலைவண்ணம். கல்லிலே கலைவண்ணம்ங்கிறது இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். காவேரி பாயும் சோழவள நாடு இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ஊர் இருக்குது, கும்பகோணம். ஓகேவா, இது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாயக்கூடிய சோழவள நாட்டில் உள்ள கும்பகோணம், இதுக்கு பக்கத்தில் அரிசில் ஆறு அப்படின்ட்டு இருக்குது. இதுக்கு கிட்ட தான் வந்து தென்கரையில் வந்து தாராசுரம் இருக்குது. தாராசுரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐராதீஸ்வரர் கோவில் வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து 800 ஆண்டுகளுக்கு முன் வந்து ராசராச சோழனால் வந்து கட்டப்பட்டது. இந்த அரிசில் ஆறுங்கிறது இப்போ அரசல் ஆறுன்ட்டு அழைக்கப்படுகிறது. நம்ம இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐராதீஸ்வரர் கோவிலோடைய அந்த சிற்பக்கலைகளை பற்றி தான் இந்த பாடத்தில் வந்து படிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோபு சிற்பத்துக்கும் வந்து ஒவ்வொரு கதை வந்து இருக்கிறது. இல்லை முப்புறம் எரித்தவன் வந்து திருப்புராந்தகன் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கிறது. அடுத்தது யானையை கொன்று அதன் தோல் தன் மீது உடித்து கொண்டவனை வந்து என்ன சொல்கிறாங்க, யானை உரி போர்த்தவரை வந்து கஜசம்ஹரா மூர்த்தி அப்படிங்கிறாங்க. இன்னொரு சிற்பம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார். ஓகேவா, இது ஒரு உன்னார் கதைக்கான சிற்பம். இதை வந்து லிங்கோத் பவர் அப்படிங்கிறாங்க. மேலும் இல்லை ராமாயண மகாபாரத கதைன்னு நிறைய கதைகள் இருக்குது. இதில் முக்கியமானது இங்கே உள்ள இந்த பாயிண்ட்ஸ் முக்கியமானது. அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணி, அது வந்து அந்த காலத்திலே வந்து இருக்குது. கண் தானத்துக்கு எடுத்துக்காட்டாக கண்ணப்பர் வந்து இருந்திருக்காரு. அடுத்தது இந்த கோவிலோடைய நுழைவு வாயிலில் வந்து பார்த்திங்கன்னா 7 கரும்படிகற்கள் இருக்குது. சரிகம பதனி, அதை வந்து நினைவுபடுத்தும் விதமாக இருக்கிறது. அதேமாதிரி நீங்கள் சோழ நாட்டுக்குள்ளே நுழைந்துட்டாலே இசை ஒளியாக தான் இருக்கும். தாம் தருகிட தீம் தருகிடன்னு இருக்கும். அதில் என்னென்ன இசையெல்லாம் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. மத்தள லய ஒளி, வீணியின் மீட்டொளி, புல்லாங்குழலின் காணொளி, நாகசுர நல்லொளி என இசைமொழியில் நனையும் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. மேலும் தாராசுரம் கோவிலோடைய அந்த விமானம் இருக்குல்ல, விமானம்னா அந்த கோபுரம் வச்சுக்கோங்க. அந்த கோபுரம் வந்து கீழே வந்து இருபுறமும் யானை இருக்கும், குதிரைகளையும் பூட்டிய ரதம் போல் வந்து காணப்படும். அது பின்பக்கத்தில் இருக்கும். ஓகேவா, இது வந்து வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்
கார்ல் சேகன். ஓகேவா, கார்ல் சேகன் வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து முக்கியம், இந்த கேள்வி கேட்கலாம். யார் வந்து சொன்னாட்டு? கார்ல் சேகன்ங்கிறத வானியல் அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. அதோடைய இது வந்து பின்னாடி இருக்கும். இங்கே இருக்குல்ல, சங்கீத கற்படிகள், சரிகம பதனி, அடுத்தது ஓருடல் சிற்பங்கள், இதை பற்றி பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 63 நாயன்மார்களோட கதைகளை இப்படி கூறக்கூடியது இந்த இதில் இருக்குது. அதிபத்தர், அமர் நீதியார், இயற்பகையார், இசை நாணியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார் அப்படின்ட்டு 63 நாயன்மார்களோட கதைகளையும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ வந்து இதை அறிவித்துள்ளது. கலைகளின் புகலிடம் வந்து என்னது? கலைகளின் புகலிடம் தாராசுரம் தான். ஓகேவா, இதெல்லாம் வந்து கேள்வியாக கேட்கலாம். ஸோ 1-2 பாயிண்ட்ஸ் தான், இல்லை ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படித்தாலே புரிஞ்சு. இந்த செயல்பாடு 1, செயல்பாடு 2லாம் தேவை கிடையாது. இந்த இருக்கா, இதை பற்றி தான் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. ஒரு ரதம் இருக்கும், இந்த இந்த குதிரையை இழுத்துட்டு போதுமா, யானையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, இதை தான் வந்து இதற்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம். எங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த இவர் கார்ல் சேகன் வந்து சொன்னது வந்து இந்த இதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது சாதனை பெண் கியூரி மேரி. தேவையில்லான படிங்க, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் அந்த கதை. வேணா படிச்சுக்கோங்க சும்மா நேரம் போலன்னா. அடுத்தது பார்த்தீங்களா, 1-2 பாயிண்ட் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இன்றைய கண்தானத்துக்கு அன்றைய எடுத்துக்காட்டு திகழ்ந்தவர் யாரு? கண்ணப்பர். அடுத்த தனிப்பாடல், இது ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, இது வந்து நல்லா இருக்கும் இந்த கதை. ஓகேவா, இது ராமச்சந்திர கவிராயர் வந்து முருகனிடம் வந்து பாடுபவர். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் எரிச்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானோ. ஓகேவா, இது வந்து என்னென்னா முருகன் பாடுறாரு. இறைவனே, நீ என்னை கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க வந்து எனக்கு பழகி விடலை, அதே மாதிரி எனக்கு நிறைய பொன் பரிசுகள் கொடுத்து எனக்கு நீ வாழ கொடுக்கல. இதை வந்து நான் யாருக்கிட்ட சொல்லியும் ஒரு பயனும் இல்லை, எல்லார்கிட்டையும் வந்து பல்ல காமிச்சு வாழக்கூடிய சூழ்நிலையாக வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். 2வது பாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலவருடைய இது கஷ்டத்தை பற்றி பாடியிருப்பார். இவர் வந்து ராமச்சந்திர கவிராயர் ஒரு புலவராக, அதனால் அவர் சொல்லுவார், பாட்டு பாடி பரிசு பெற நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வணக்கம் தெரிவித்து நல்லா வரவேற்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குமரகண்ட வலிப்பு நோய் வந்து வந்துடுது சில நேரம். அப்படி அது குமரகண்ட வலிப்பு நோய் வந்துடுது. ஓகேவா, மேலும் ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு வந்து மூஞ்சை திருப்பிட்டு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா நாய் போல் வந்து கடிக்க வராங்க. இப்படிப்பட்ட கைவர்கள்கிட்ட தமிழை பாடி பாடி எத்தனை நாட்கள் நான் திருந்தி அலைவேன். தமிழை பாட்டு பாடி பரிசு பெற இவர் நினைக்கிறார். இப்படிப்பட்ட கைவர்கள்கிட்ட நான் எங்கே தமிழை பாடி பாடி பரிசு பெற? குணங்கடலே அருங்கடலே, ஓகேவா, இறைவா நீ வந்து எனக்கு அருள் புரிவாயாக. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இறைவனே, நீ எனக்கு சீக்கிரம் இதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருப்பார். ஓகேவா, இந்த பாடல் அவ்வளோதான். இதில் வந்து வேற ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லித்தரவில்லை, பொன்னை கொடுத்து எனக்கு இது பண்ணவில்லை, எல்லாரிடம் பல்லை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை படைத்து விட்டானே அப்படின்றிருப்பார். இதில் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இறைச்சித்தானா காப்பாற்றினானா, அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் ஆரைத்தான் யாரைத்தான் அப்படிங்கிறது இந்த பாடல் பொருள் படிச்சுக்கோங்க. இதில் இந்த குமரகண்ட வலிப்புன்னு இருக்கா, இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. குமரகண்ட வலிப்புனா ஒரு வகை வலிப்பு நோய். அதேமாதிரி இதுவும் கேட்டிருக்காங்க. குணங்கடலை அருங்கடலை அப்படின்னா முருகனை வந்து இவர் போற்றுகிறார். குறைக்கடல் வந்து என்னது? ஒலிக்கும் கடல். அசுரர்கள் வந்து கடல் வடிவில் வந்தார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இது நான் சொன்னதான். பாட்டு பாடி பரிசு பெற போகும்போது சிலர் வணங்குறாங்க, சிலருக்கு குமரகண்ட வலிப்பு நோய் வந்துடுது, முகத்தை திருப்பிட்டு போயிருந்தாங்க, கணக்கு புத்தகத்தை பாடுறாங்க, சிலர் வந்து நாயை போல கடிக்க வராங்க. இப்படிப்பட்ட கைவர்கிட்ட தமிழை பாடி பரிசு பெற எத்தனை நாள் நான் திரிந்து அலைவேன். ஒலிக்கும் கடலாக இருந்த அரக்கர்களை வென்றவனே. ஓகேவா, ஒலிக்கும் கடலாக இருந்த அரக்கர்களை வென்றவரே, திருப்பரங்குன்றத்தில் விளங்கும் முருகா நீ கோரு. முருகர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, எனக்கு ஏதாட்டும் ஒரு வழி பண்ணி விடு, நான் இந்த தமிழை பாடியே பிழைக்க முடியாது அப்படிங்கிறாரு. அடுத்தது இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புலவர் வந்து பலர் வந்து அவ்வப்போது ஒவ்வொன்று பாட்டாக பாடி வச்சுருப்பாங்களா. அந்த பாடல்லாம் வந்து தொகுக்கப்படாமல் வந்து இருந்திருக்கு ரொம்ப வருஷமாக.
அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமச்சந்திர கவிராயர் தான் வந்து என்னது தொகுத்திருக்காரு. அந்த பாடல்கள்லாம் ஒரு 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள்ள வந்து பாடப்பட்டது. இந்த 200 to 300 ஆண்டுகளுக்குள்ள ஒவ்வொரு புலவர்களாக பாடின பாடலை தொகுத்தவர் ராமச்சந்திர கவிராயர். அந்த தொகுப்புக்கு பேர் தான் என்னது தனிப்பாடல் திரட்டு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தையும் நகைச்சுவையுடன் சொல்வதில் வல்லவர். இது முக்கியமான கேள்வி. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். ஓகேவா? அடுத்து அந்த காலம் இந்த காலம், இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அது அந்த காலம், இது இந்த காலம், ஃபுல்லாகவே அப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. பெண்ணே பேய் என பேசி அச்சனைத்தது அந்த காலம், வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம், ஆமா இந்த காலம். ஃபுல்லாக அந்த காலம் இந்த காலம் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி வந்து இந்த பாடல் பாடியிருப்பார். உடுமலை நாராயண கவியை பொறுத்த வரைக்கும் இவர் பகுத்தறிவு கவிராயர்னு அழைக்கப்படுகிறார். இதுதான் வந்து இதில் முக்கியமான கேள்வி. ஓகேவா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எப்படி அழைக்கப்படுகிறார்? மக்கள் கவிஞர். இவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர். இவர் வந்து தமிழ் திரை இசை பாடல்களில் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் வந்திருக்காரு. பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சமுதாய பாடல்களை வந்து பாடியிருக்கிறார். சரி, முக்கியமான கேள்வி இதுதான். பகுத்தறிவு கவிராயர் யாரு? உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது இந்த இதை பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. டிவி இதெல்லாம் வந்து இப்படி தமிழில் நல்லா தயக்கமின்றி பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்க அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, அது கூட தேவையில்லை. நாடும் நகரமும். ஓகே. நாடு அப்படிங்கிறது சொல் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் நிலத்தை வந்து குறிப்பதற்காக பயன்பட்டது. அதனால தான் தமிழர் வாழ்ந்த பகுதியை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை தமிழ்நாட்டை வந்து மூவேந்தர்கள் வந்து ஆடினாங்க. அவங்களுடைய பேர்னாலே வந்து வச்சுட்டாங்க, ஆண்டவர்களோட பேர்னாலே. சேரர்கள் ஆண்டா சேர நாடு, சோழர்கள் ஆண்டனால சோழ நாடு, பாண்டியர்கள் ஆண்ட பகுதி பாண்டிய நாடு அப்படின்ட்டு மூணாவது பிரிச்சுட்டாங்க. இதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடுகளின் உட்பிரிவுகளும் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நாடுன்னு அழைக்கப்பட்டது. கொங்கு நாடு, தொண்டை நாடு அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. இது போக வந்து பார்த்திங்கன்னா சில தனி ஊர்கள் இருக்குது. இந்த சில தனி ஊர்களும் வந்து பார்த்திங்கன்னா நாடு அப்படின்ட்டு பெயர் வந்துட்டு என்னது முறப்பு நாடு. முறப்பு நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டி மண்டலத்துக்கு உடையது. ஸோ முறப்பு நாடு பாண்டிய மண்டலத்துக்கு உள்ளது. இந்த முறப்பு நாடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருணை ஆற்றையோட ஒரு கரையில் வந்து இருக்குது. இந்த பொருணை ஆற்றுக்கு எதிர்பக்கத்தில் ஒரு கரை இருக்கும்ல, அந்த பக்கத்தில் உள்ளதுக்கு வந்து வல்ல நாடு அப்படின்ட்டு பேர். முறப்பு நாடு வந்து பொருணை ஆற்றின் கரையில் இருக்குது. அதற்கு ஆப்போசிட் பக்கத்தில் உள்ளது என்னது வல்ல நாடு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது பாண்டி மண்டலமா. இது போக இதே மாதிரி நாடு அப்படின்னு சொல்லு வந்து சோழ மண்டலத்திலும் வந்து இருக்கிறது. எப்படி? மாயவரத்திற்கு அணித்தாக ஒரு ஓரூர் கோரநாடு. ஓகே, மாயவரத்திற்கு பக்கத்தில் வந்து ஒரு ஊர் கோரநாடுன்னு அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கூரை நாடு தான். அது வந்து மருவி கோரநாடுன்ட்டு வந்துட்டு. இதே மாதிரி பட்டுக்கோட்டை வட்டத்தில் வந்து காணாடும், மதுராந்தக வட்டத்தில் வந்து தென்னாடும் எப்படின்ட்டு இருக்கிறது. எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதில் ஒரு டைம் ரீட் பண்ண போதும், நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர். இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர். இது பழம்பெயரை தொடர்ந்து ஆழ்வார் திருநகரியை திகழ்கின்றது. இப்போ வந்து இதோடைய பேர் வந்துடுது என்னும் பழம்பெயரை துறந்து ஆழ்வார் திருநகரியாக இப்போ வந்து இருக்கிறது. இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. பாண்டிய நாட்டில் உள்ள விருதுப்பட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தால் வந்து மேம்பட்டதுனால விருது நகரம் மாறிட்டு, பட்டியிலிருந்து ப்ரமோஷன் ஆகிறது, விருது நகராக வந்து மாறிடுது. இது வந்து இந்த காலத்திலும் வந்து தொடர்கிறது அப்படின்ட்டு சொல்லி ஒரு சில ஊர்கள் கொடுத்துருப்பாங்க. சென்னை மாவட்டம் வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சென்னை மாநகரம்லாம் கிடையாது, மேடும் பள்ளமாக தான் இருந்துச்சு. இப்போ சென்னை மாநகரம் ஆயிட்டு. மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணிரும் வந்து கடற்கரை சிற்றூராக இருந்தது. கபாலீஸ்வரர் சிவாலயம் பற்றி திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கிறது. அடுத்த திருமலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி வந்து முதல் ஆழ்வார்களால் வந்து பாடப்பெற்றது. அவ்வூரின் பேர் வந்து அல்லிக்கேணி. அல்லிக்கேணின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அல்லிக்கேணி என்பது அல்லிக்குளம், அல்லிக்கேணி அல்லது அல்லிக்குளம். இது வந்து அல்லி மலர்கள் வந்து அதனை சுற்றி நிறைய இருந்ததுனால அது அல்லிக்கேணி அப்படின்ட்டு வந்துட்டு. இதில் வந்து பெருமாள் கோயில் வந்து இருக்குது. அந்த பெருமாள் கோயில் கொண்டதுனால திரு அப்படின்ட்டு ஒரு அடையாள மொழியை வச்சு திருவல்லிக்கேணி அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. இதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா இதில் ஏதாட்டும் ஒரு ஃபார்மெட்டில் இதுலேருந்து கேள்வி கேட்பானுங்க.
திருவல்லிக்கேணிக்கு வடக்கே மேடும் பள்ளமாக பல இடங்கள் இருந்தன. அவற்றுள் ஒன்று நரிமேடு. இன்று மண்ணடி என வழங்கப்படும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மேட்டின் ஒரு பெரும் பள்ளமாக இருந்தது. அதுதான் வந்து மண்ணடி. இந்த பகுதி வந்து ராபி சேது பிள்ளையோடைய ஊரும் பெயரும் அப்படிங்கிறது பகுதியிலேருந்து தள்ளப்பட்டுள்ளது. ராபி சேது பிள்ளையோட ஊரும் பகுதி நிறைய இடத்துல உண்டு. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க, முக்கியமானது. புறம் புறம் அப்படிங்கிறது சொல்ல வந்து சிறந்த ஊர்களை வந்து குறிக்கக்கூடியது. அதனால தான் ஃபர்ஸ்ட் காஞ்சின்னு இருந்தது. அது சிறந்த ஊராக இருக்கிறதுனால காஞ்சிபுரம் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. இதே மாதிரி தான் பல்லாவரம் தான் அதோடைய பேர். அது வந்து பல்லவபுரம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம், தருமபுரம்லாம் உள்ளது. பட்டினம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடற்கரை பக்கத்தில் உருவாகும் நகரங்கள். ஓகேவா, கடற்கரைக்கு பக்கத்தில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம் அப்படின்ட்டு பட்டினம் விட்டு பெயர் பெற்றது. பாக்கம்னு என்னது? கடற்கரை சிற்றூர்கள். நகரம்னா பட்டினம், சின்ன சின்ன ஊர்கள் வந்து பாக்கம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இதில் வந்து எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. கோடம்பாக்கம். கோடம்பாக்கம் வந்து பெரிய ஊர் கிடையாது. அதே நாகப்பட்டினம்ங்கிறது பெரிய ஊர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம். பாக்கம்னு வந்தால் சின்னது, நாகப்பட்டினம் பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த புலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. இது மாம்புலம், தாமரை புலம், குறவை புலம்னு அழைக்கப்படுகிறது. குப்பம் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்தில் அமைந்து இருப்பாங்கள்ல, நெய்தல் நிலத்தில் வந்து வாழக்கூடியவர்களை தான் என்னது குப்பம் அப்படின்ட்டு சொல்லுகிறோம். ஓகே, இதோட முடிஞ்சா அடுத்த ஒன்று 2 இருக்கு. குற்றால குறவஞ்சியும் மரமும் பழைய குடியும். புலவரின் வறுமையை பாடியவர் ராமச்சந்திர கவிராயர். பகுத்தறிவி கவிராயர் உடுமலை நாராயண கவி. ஊரும் பேரும் நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை. குற்றால குறவஞ்சியில் குற்றால மலையின் வளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாடல் வாசிக்கவும் ஈஸியாக தான் இருக்கும். இதில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அதாவது வானரங்கள் அப்படின்ட்டு பொதுவாக குரங்குகளை சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா வானரகங்கள் அப்படின்ட்டு ஆண் குரங்கு சொல்கிறாங்க. ஆண் குரங்குகள் வந்து கனியை இது பெண் குரங்குகளுக்கு வந்து பழத்தை வந்து கொடுக்கறது. அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா பெண் குரங்குகள் தவறி விட்டுரும். தவறி விழுந்து அந்த கீழே விழும்புல அந்த பழத்துக்காண்டி வான்கவிகள்னா இது வானில் பறக்கக்கூடிய சித்தர்கள் வந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். காணவர்கள் வழியறிந்து வானவரை அழைப்பர். கமனச்சித்தர் வந்து வந்து காய சித்தி விழவர். தேனறிவு திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும். செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். கூணலிலம் பிறைமுடித்த வேணி அலங்காரர். குற்றால திருக்குட மலை எங்கள் மலையே. இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் வரும். ஓகேவா? திருக்குற்றாலமலையில் சிவன் இருக்கிறாரு. சிவனை வச்சு தான் இந்த பாட்டே வந்து தொடங்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வந்து வரும். இது படிச்சுட்டு பொருளை படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓட காண்பது பூம்பொனல் இல்லம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வாட காண்பது மின்னார் மருங்கு, வருத காண்பது சூளை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கனி கொத்து, தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலர் தென்னறியா நாடே அப்படின்ட்டு திருகுட ராசப்ப கவிராயர் வந்து பாடியிருப்பார். இந்த குற்றால குறவஞ்சியோடைய முழு பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி. பாடலுடைய பொருள் வந்து பாருங்க. வளர்ந்த இளம் பிறையை தன் சடையில், ஒரு சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சடையில் வந்து ஒரு நிலா மாதிரி ஒரு பிற மாதிரி வந்து இருக்கும். அழிந்திருக்கும் சிவபெருமான் வீட்டிற்கும் மலை வந்து குற்றாலமலை. சிவபெருமான் வீட்டிற்கும் மலை வந்து என்னது குற்றாலமலை. இல்லை ஆண் குரங்குகள் வந்து பெண் குரங்குகளுக்கு பழங்களை பறித்து கொண்டுகிறது. உண்ணும்போது வந்து பெண் குரங்குகள் வந்து அந்த பழத்தை தவற விடுகிறது. அந்த சிந்தும் பழங்களை வந்து தேவர்கள் வந்து கெஞ்சி கேட்டு நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட மலை தான் வந்து எங்கள் மலை. காணவர்கள் வானில் இருக்கும் தேவர்களை கண் சுமிட்டி அழைப்பவர்கள். ஓகேவா? தேவர்கள்லாம் வந்து அங்கே நிறைய இருப்பாங்க. மேலும் சித்தர்கள் இறப்பை நீக்கும் மூலிகைகளை எங்கள் மலையில் வளர்த்து வருகிறார்கள். அருவியின் அலை உயர்ந்து எழுப்பி வானத்தையே தொடும். அருவி வந்து வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு எழும்புகிறது. அலைநீரில் கதிரவின் தேரில் பூட்டிய குதிரைகளின் கால்களும் தேரின் சக்கரங்களும் வழுக்கி விழும். கதிரவனின் தேரில் பூட்டிய குதிரைகளின் காலும் தேரின் சக்கரங்களும் வந்து எனது வழுக்கி விடும் போட்டிருங்க. இதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. கான்செப்ட் புரிஞ்சால் போதுமானது. எல்லாமே தெரியுன்ட்டு அவசியம் இல்லை.
கேள்வி வந்து ஈஸியாக தான் கேட்பான். குற்றாலநாதராகிய சிவபெருமான் வாழும் நாடு எங்கள் நாடு. இதில் வந்து இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அஞ்சி ஓடுவது கிடையாது, வெள்ளம் தான் வந்து ஓடும். இங்கே மக்கள் வந்து ஒடுங்கி இருப்பதில்லை, தவம் செய்வோரின் உள்ளம்தான் வந்து ஒடுங்கி இருக்கும். இங்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வறுமையால் வந்து யாரும் வாடுவதில்லை, பெண்களோட மெல்லிடை தான் வந்து வாடும். இங்கு வந்து யாரும் வந்து வருந்துவதில்லை, ஈனும் சங்குகள் தான், முத்துக்களை ஈனும் சங்குகள் தான் வருந்துகிறது. இங்கு பயனற்றவைன்ட்டு எதுவும் வந்து தூக்கி போடுவதற்கு இல்லை, நாங்கள் வந்து விதைகளை மட்டும்தான் மண்ணில் தூக்கி போடுகிறோம். மக்கள் இங்கே துன்பத்தில் புலம்புவதில்லை, குழந்தைகளோட காலில் உள்ள கிண்கடிகள் தான் புலம்புகிறது. மக்கள் எங்கே செல்வங்களை தேடி அலைவதில்லை, அறம் பெருமை இந்த இரண்டை தேடி தான் மக்கள் அலைகிறார்கள் அப்படின்ட்டு குறத்தி மலை வளமும் நாட்டு வளமும் குறித்து சொல்கிறார்கள். இதில் இந்த சொல்லும் பொருளும் முக்கியம் பாருங்க. வானரங்கள், வானரங்கள் அப்படின்னு சொல்லுவது பொதுவாக குரங்குகளை குறிக்கும், ஆனால் இங்கே ஆண் குரங்கை குறிக்கிறது. இந்த ஆண் குரங்குங்கிறது தான் கான்செப்ட், இது முக்கியமானது. மந்தி பெண் குரங்கு இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வான்கவிகள்னா தேவர்கள். கமனச்சித்தர் வான்வெளியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள், இதை கேள்வியாக கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேட்கலாம். வான்வெளியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? கமனச்சித்தர். காயச்சித்தி, காயச்சித்திங்கிறது என்னன்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை தான் என்னது? காயச்சித்தி. பரிகால்னா குதிரை, பரினா குதிரை. அடுத்த வேணினா வந்து சடை, கூணல்னா வந்து வளைந்த, மின்னார்னா பெண்கள், மருங்கனா இடை, சூழ் உலைனா வந்து கருவை தாங்கும் துன்பம். ஓகே, இதில் வந்து ஒன்றும் கிடையாது. முழு பேர் திருக்குற்றால குறவஞ்சி, ஆசிரியர் திருக்குட ராசப்ப கவிரையர், எல்லாம் பார்த்ததுதான். குறவஞ்சிங்கிறது இலக்கிய வகையை சார்ந்தது. இந்நூல் வந்து ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் நிறைந்துள்ளது. ஸோ கேள்வி கேட்டால் இதில் தான் கேட்பான். அடுத்தது அழகிய சொக்கநாத புலவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டுறம் மொழிதல் பாடுவதில் வந்து வல்லவர், சிலைடை பாடுவதில் வல்லவர்னு கூட இவர் சொல்லலாம். அதாவது ஒரு பாட்டு பாடுவார், அந்த பாட்டில் 2 பொருள் இருக்கிறது மாதிரி பாடக்கூடியதான் இந்த அழகிய சொக்கநாத புலவருடைய ஸ்பெஷல். இதே மாதிரி உணர்த்தர் ஒருத்தர் இருப்பார், அவர் யார்? காலமேக புலவர். காலமேக புலவரும் என்னது? ஒரே பாட்டில் 2 இதை வந்து சொல்லுவார். அதே மாதிரி தான் அழகிய சொக்கநாத புலவரும் ஒரே பாட்டில் 2 விஷயத்த சொல்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்தையும் பழைய குடையையும் வந்து ஒன்றா வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. கம்பேர் பண்ணி கிடையாது, ஒரே பாட்டில் மரத்தை பற்றியும் சொல்லியிருப்பார், பழைய குடையும் பற்றி சொல்லியிருப்பார். பாருங்க. பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுங்கும், தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்துசுவாமி துறை கேள், கோட்டு மரம் பீட்டல் கொடை. ஒன்றும் கிடையாது. இது என்னன்னா தஞ்சம் இந்த இருக்கா பாடல், அடைக்கலம் என்று வந்து அடைவர் விரும்பியதனை அளிக்கும் மன்னனே முத்துசுவாமி துறையே கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? கிளைகளுடைய கோட்டு மரம்னா வந்து கிளைகளுடைய மரம், பீட்டல் குடைனா வந்து அந்த பிஞ்சு போன குடை. ஓகேவா? கிளைகளுடைய மரத்தில் வந்து பிஞ்சு கிடக்கும் நிறைய காய்கனிகள் இருக்கும், ஆனால் பெருமழைக்கு வந்து அது தாங்காது. அதனுள்ள வந்து பார்த்திங்கன்னா பெருமழைக்கு தாங்காது. அதே மாதிரி இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்து வழியாக வந்து வெயில் வந்து வரும். ஓகேவா? இது ஒரு பாயிண்டா. இதே பாயிண்ட்டை இந்த குடைக்கு வந்து பாருங்க, இதே பாயிண்ட்டை குடைக்கும் வந்து சொல்லுவார். பிஞ்சு இருக்கும் பழைய குடையானது கிழிந்திருக்கும் குடை. பழைய குடையானது கிழிந்திருக்கும் குடை. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு கிடைக்கும்னா பழைய குடை வந்து கிழிந்திருக்கக்கூடிய குடை. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மழைக்கு இந்த குடை வந்து தாங்காது, அது வந்து வெயில் வந்து அது வழியாக வந்து வரும். அவ்வளோதான். ஸோ 2 இதையும் வந்து ஒரே இதில் வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் அழகிய சொக்கநாத புலவர். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு இவரை பற்றி கேட்பாங்க. இவர் எந்த ஊரில் பிறந்தார், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? அழகிய சொக்கநாத புலவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தார். இவர் வந்து 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை வந்து ஏற்றிருக்காரு. இவர் கிபி 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் திரட்டில் இடம்பெற்றுள்ள சிலைடை பாடல் 1 வந்து நம்மகிட்ட பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. தனிப்பாடல் திரட்டில் இருந்து ஒரு சிலைடை பாடலை கொடுத்துருக்காங்க. இந்த தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் யாரு? ராமச்சந்திர கவிராயர். அதில் உள்ள ஒரு பாட்டை இவர் அழகிய சொக்கநாத புலவர் எழுதியிருக்காரு. அது சிலைடை பாடல். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு வருவது தான் என்னது? சிலைடை. இந்த சிலைடையை தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 + உர + மொழிதல், இரட்டுற மொழிதல், இரு பொருள்பட பாடுவது தான் என்னது? இரட்டுற மொழிதல் அல்லது சிலைடை பாடல் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. 6 இது வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். 6 அப்படிங்கிறது நீர் ஓடுகின்ற ஆற்றை குறிக்கும், எண்ணெய் குறிக்கும், செல்லும் வழியை குறிக்கும் அப்படின்ட்டு 6 வந்து இந்த பாயிண்ட்ஸ் வருது. அவ்வளோதாங்க. இது பண்பாடு, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது.
இதோட முடிஞ்சு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோவோட நம்ம 6th ஓல்டு புக் தமிழ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி சாட்டர்டே இது முடிச்சிருக்கோமா, மண்டேலேருந்து நம்ம 7th ஓல்டு புக் தமிழை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.